ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸோடைய நேம் மெட்டாபோர்ஸ் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். பிளாக் செயின் ப்ளஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்டு அண்டு பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் எடிட்டிங்கோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா சேஞ்சஸோ எதுவுமே கொண்டுட்டு வர முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது பார்த்திங்கன்னா எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ், அதாவது சைபர் கிரைமில் கூட பார்த்திங்கன்னா சிலை கடத்தல் வழக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பிளாக் செயினில் தான் வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஓகேங்களா? இதை ஒன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா அழிக்க முடியாது. இன்டர்நெட் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு இந்த வெப்சைட் ரன் ஆகும். ஓகேங்களா? இதை ஸ்டாப் பண்ண முடியாது. ப்ளஸ் வேறு யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிஸ்டம். ஓகேங்களா? இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லேடோ. இவர் பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் நிறுவனத்தில், அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் டாப் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்த ஒரு நபர். ஓகேங்களா? இது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எத்ரீமில் ரன் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த எத்ரீமோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால் இப்போ நமக்கு எதில் இதாகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாய் அப்படிங்கிற காயின் ப்ளஸ் மேட்டிக் அப்படிங்கிற காயினில் ரன் ஆகிற மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக்டைல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராயல்ட்டி, அடுத்து கோர், அடுத்து யூனிவர்ஸ், மார்க்கெட் ப்ளேஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது. அடுத்து 9ஆவதாக ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் யூனிவர்ஸ் அப்படிங்குவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்தில் இந்த யூனிவர்ஸுக்கு கீழே தான் உலகமே இயங்க போகுது. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஜிபே, ஃபோன்பே ஸ்டார்டிங்கில் வரும்போது நம்மலாம் என்ன பண்ணோம், ஏற்கிறதுக்கு மறுத்தோம். அதாவது இதனால் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் போயிடுமோ, இதை யூஸ் பண்ணால் அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ, அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு காலகட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தள்ளுவண்டி கடை, பெட்டி கடையிலேருந்து பெரிய ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா கடைகளிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண மக்கள்லேருந்து ஹை ரிச்சான பீப்புள் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே தான் உலகமே இயங்க போகுது. ஓகேங்களா? இந்த மெட்டாவர்ஸ் மூலமாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளாடலாம், ஒர்க் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம், நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன ஆன்லைனில் நம்ம பண்ணுவோமோ எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ், இப்போ பாருங்கள் டாப் 10 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் கம்பெனியை இதில் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதில் மெட்டா அப்படின்னு வர ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை இதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மைக்ரோசாஃப்ட் அண்டு கூகுள் கம்பெனியும் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இதோடைய ப்ராஜெக்ட் எந்தளவுக்கு இருக்கும், ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்கள். இது மெட்டாபோர்ஸுடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி மூலமாக தான் ரன் ஆகக்கூடியது. நான் சொன்னேன் இல்லைங்களா, டாய் அப்படிங்கிற ஒரு காயின் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, ரன் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால 100% பே அவுட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பேக்கெட், மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற இந்த 3 ஆப் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு மேட்டிக் ப்ளஸ் டாய் இந்த 2 காயினும் பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணணும். உங்களுக்கு பை பண்ண தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 600 நீங்கள் எனக்கு பே பண்ணிவிட்டு
நீங்கள் உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோடைய அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டாய் ப்ளஸ் மேட்டிக் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் லெவலில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு மினிமம் 600லேருந்து மேக்ஸிமம் 10 lakh வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கான்செப்ட், பியூர் ஒர்க்கிங் கான்செப்ட். ஆனால் நான் ஒர்க்கிங் இன்கமும் இருக்குது, ஒர்க்கிங் இன்கமும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இன்கம் எடுக்க முடியும். ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 2 மாதம் அல்லது 3 மாதம் அந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். பட் எவ்வளோ டிலேவாக கிடைக்கும், எவ்வளோ குயிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அதுதான் பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஒரு சின்ன இஷ்யூ. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 அல்லது 6 நபரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் ஒரு நபரை கூட ஜாயின் பண்ணி விட முடியாது அப்படின்னா நீங்கள் லெவல் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் 12 லெவல் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டீங்க, நீங்கள் ஒருத்தரை கூட ரெஃபர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு இன்கம் இருக்குது. அந்த ராயல்ட்டி நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது மினிமம் 10,000 நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். மேக்ஸிமம் லேக்ஸில் கூட ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா யூனிட்டர்ஸ் வரும்போது நீங்கள் அதிகமான இன்கம் வந்து எடுப்பீங்க. இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு ஒர்க். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? இந்த மெட்டாவர்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு 6 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த 6 மெம்பர்ஸும் கேம் விளாடினாலோ இல்லை இந்த யூனிட்டர்ஸ் மூலமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணாலோ இல்லை அவங்க லேர்ன் பண்ணாலோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தாலோ இல்லை மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணாலோ அந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நாளும் 10,000லேருந்து 10 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கம்யூனிட்டியை நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணுறீங்களோ, ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ, அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 12 லெவல் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ண முடியும், இல்லை ஒரு 10 லெவலாவது ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் உள்ளே வர்றது பெட்டராக இருக்கும். நெட்வொர்க் லீடர்ஸுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் டெய்லி நம்ம மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸுங்கிறத எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மார்க்கெட்டிங் டேக்டைல் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து S6, S3ன்னு 2 இருக்குதுங்க. இந்த S6ல் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுல உங்களுக்கு 6 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 3 நபருடைய இன்கம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் S3ல் 6 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா 4 நபருடைய வருமானம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நமக்கு $5 ஆரம்பித்து $10,240 வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா S3 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் 3 நபரை அறிமுகப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு செகண்ட் இன்கம் உங்களுக்கு வந்துடும், தேர்ட் இன்கம் ரீபர்த் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது அந்த இன்கம் உங்களுக்கும், 5வது இன்கம் உங்களுக்கும், 6வது இன்கம் ரீபர்த் ஆயிரும். இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்லாட் 3 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து உங்களுக்கு கீழே $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 பேர்கிட்டருந்து $100 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு $200 இன்கமாக கிடைச்சிருக்கும். ரீபர்த்துக்கு $100 போயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா S3. ஓகேங்களா? அடுத்து S6 அப்படி எப்படி நமக்கு இதாகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நீங்கள் வந்து 6 நபரை அறிமுகப்படுத்தும் போது மேலே இருக்கிறது U அப்படின்னு இருக்கிறது நீங்கள், அதுக்கு கீழே 6 நபரை அறிமுகப்படுத்தும் போது 1வது இன்கமும் 2வது இன்கமும் அப்ளைனருக்கு போயிடும். 3, 4, 5 உங்களுக்கு இந்த இன்கம் வந்துடும். 6வது இன்கம்ங்கிறது ரீபர்த் ஆகி நெக்ஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளான் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் $200 போடுறாங்க. அப்படிங்கும்போது மொத்தமாக 6 பேர் இருப்பாங்க. 6 பேரும் $200 போடும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்டாக உங்களுக்கு கிடைக்காது. 3, 4, 5 இதிலிருந்து பார்த்திங்கன்னா 3 பேர்கிட்டருந்து $200 $600 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். பேலன்ஸ் இன்னொரு $200ங்கிறது ரீபர்த் ஆகும். அப்போ உங்களுக்கு 300% வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிருக்கும். 300% இன்ஸ்டன்ட் இன்கமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 பேர் 6 லெவலில் இன்வைட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது
$1125 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1,00,000 மேலே நீங்கள் வந்து சம்பாதிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ₹30,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு 6 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ₹1,00,000 மேலே நீங்கள் வந்து சம்பாதிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேரை 9 லெவல் கொண்டுகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ₹8,00,000 மேலே நீங்கள் வந்து சம்பாதிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 லெவல் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 6 பேரை 12 லெவல் முடிக்க வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹70,00,000 மேலே நீங்கள் வந்து சம்பாதிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இதில் வந்து 5 என்ட்ரியோட வேல்யூ மட்டும்தான் போட்டிருக்கு. நீங்கள் 6 என்ட்ரி முடிச்சிங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சைக்கிள் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் 5 என்ட்ரி முடித்தாலே உங்களுக்கு ₹70,00,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸுங்க. இதில் வந்து ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு இன்கம் இருக்குது. இந்த ராயல்ட்டி பார்த்திங்கன்னா 7 டைப் ஆஃப் ராயல்ட்டி வந்து இருக்குது, 7 லெவலில் இருக்குது. இதில் வந்து ராயல்ட்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் 12 லெவல் முடித்து ராயல்ட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ₹10,000 பல லட்சக்கணக்கான அமௌண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 தலைமுறைக்கு இந்த இன்கம் அப்படிங்கிறது நமக்கு தராங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேக்டைல் நம்ம வந்து லெவல் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு எஸ்எஃப்சி டோக்கன் தராங்க. இதோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு என்எஃப்டி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த யூனிவர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்ஸ் லான்ச் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து 12 லெவல் முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் காயின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. டயர் 1 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 50 டாய் ப்ளஸ் காயின் செட்டுக்கு வந்து 50 டாய். நீங்கள் 100 டாய் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் காயின் அப்படிங்கிறது கிடைக்கும். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் ஃபோர்ஸ் காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் காயின் ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் 25 தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. போன வருஷம் 2023 ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரலில் நமக்கு பார்த்திங்கன்னா 2.27 கிட்டத்தட்ட ₹220 டச் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸ்டார்ட் ஆகும்போது 24 பைசாவில் இருந்த காயின் இன்றைக்கி ₹220 டச் ஆகிருக்கு. இன்னும் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளாக இது பார்த்திங்கன்னா $1000 மேலே போகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 டச் ஆகும் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளாக அப்படிங்கிறத நம்மளுடைய கிரிப்டோ ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, கிரிப்டோ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு நெட்வொர்க் லீடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் காயினையும் நீங்கள் ஒரு 100 காயினாவது ஹோல்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க. இதில் எக்கச்சக்கமான என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட் பிளேஸ், ஓவர்ரியல், ஃபோர்ஸ் காயின், பூஸ்ட், டேக்டைல், யூனிவர்ஸ், ராயல்ட்டி, என்எஃப்டி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு சில ப்ராஜெக்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லான்ச் ஆகிருக்கு. 2050 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் காயின் ப்ளஸ் வந்து மெட்டாபோர்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே 2050 வரைக்கும் ப்ராஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுடைய கம்யூனிட்டியில் வரவங்க யார் எந்த விஷயம் பண்ணினாலும் உங்களுக்கு என்னாகும், பணமாக அது வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வேறு நெட்வொர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த நெட்வொர்க்கையும் பண்ணலாம், பார்ட் டைமாக இதையும் பண்ணலாம். இதை பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வேறு நெட்வொர்க் பண்ணி நீங்கள் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இங்கேனா 100% வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து உங்களுடைய அப்ளைனருக்கு ஃபஸ்ட் இன்கம் செகண்ட் இன்கம் போகுதோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் டவுன்லைனில் கொண்டு வந்திருக்கிற மெம்பர் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்கமும் செகண்ட் இன்கமும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் ஒரு 6 நபரை அறிமுகப்படுத்தி இருக்கும்போது அந்த 6 நபரும் அவங்களுக்கு கீழே டீம் எடுக்கும்போது அது மூலமாகவே உங்களுக்கு பெரிய இன்கம்ங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 5 பேரை 12 லெவல் வரைக்கும் முடிக்க வைக்கும்போது ₹70,00,000 மேலே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ராயல்ட்டி இன்கம் இருக்குது. ஃபோர்ஸ் காயின் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது மூலமாக வந்து உங்களுக்கு பெரிய இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பல வாய்ப்புகள் நமக்கு வந்து மெட்டாபோர்ஸில் இருக்குங்க. இந்த வாய்ப்பை தவறாமல் மிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தவறாமல் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.